ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹேட் யூ சீனியரோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தென் ஹாப்பி சம்மர். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் இதில் முடிச்சிருப்போம். நான் தேங் தான் ஜங்குக்கை ஸ்லாப் பண்ணியிருப்பான். ஜங்குக்கும் அங்கேருந்து வேகமாக போயிட்டுருப்பான். இப்போ அப்படியே தேங்க் சைடு தான் காட்டுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. மிஸ் லூனா, அவரை கூப்பிட்டுட்டு போய் மீட்டிங் ரூமில் உட்கார வைங்க, நான் ஒரு 2 minutes வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். லூனாவும் அந்த பர்சனை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. தயங்க தான் அப்படி தலையில் கை வச்சுட்டு அப்படியே அந்த சேரில் தான் உட்காடுறான். தேவையில்லாமல் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் அவனை அடிச்சிருக்கவே கூடாது. ஜங்குக் என்ன நினச்சானே தெரியலையே, என்ன பண்ணுறானே தெரியல. ஆல்ரெடி எனக்கே ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், இதில் இவன் வேறு தேவையில்லாமல் வந்து எப்போ அந்த ப்ராஜெக்ட் முடியும்னு பார்த்துட்ருக்கான். சாரி ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அந்த சேர்லேயே உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே அந்த மீட்டிங் ரூமுக்கும் போகிறான். அங்கே மறுபடியும் ஒரு கான்வர்சேஷன் தான் போகுது. அதை முடிச்சுட்டு இப்போ நைட் வீட்டுக்கு தான் போகிறான். சார் வந்துட்டிங்களா? டீ காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வருவா? இல்லை எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தேங் தான் மேலே போகிறான். மேலே போய் ரூமில் பார்த்தா ஜங்குக் இல்லை. இப்போ அப்படியே ஸ்டடி ரூம் பக்கத்தில் இருக்க எல்லா ரூம்லேயும் பார்க்குறான், ஜங்குக் இல்லை. இப்போ மறுபடியும் கீழே தான் வரான். அவன் தான் இப்போ அங்கே இருக்க மெய்ட் தான். என்னாச்சு சார், ஏதாவது வேணுமா என்ன? இல்லை, அது வந்து ஜங்குக். ஆமாம் சார், ஜங்குக் சார் எங்கே இன்னும் வீட்டுக்கு வரல. மதியம் உங்களை பார்க்க வந்ததாலும் சரி. ஏன்னா இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் இப்போது அங்கே நின்றுக்கிட்டே அப்படியே ஜங்குக் தான் கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான். பட் ஜங்குக் இங்கே ஃபோனே எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ அப்படியே ஜங்குக் சைடு காட்டினா, ஏய் ஒத்த எதுக்குடா வந்ததுலேருந்து குச்சினே இருக்கிறேன், நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன், என்னடா ஆச்சு? ஏய் ஜங்குக் பாரா என்ன மச்சான், ஏய் எவ்வளோ நேரம் வந்ததுலேருந்து கேட்டுன்னு இருக்கிறேன்டா, ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேன், என்ன பிரச்சனை? எனக்கும் உனக்கு எதாவது பிரச்சனையா என்ன? என்னடா பண்ணாரு சீனியர், சொல்லுடா. டேய் உனதான்டா, டேய் பாடு பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இங்கே பயங்கரமாக எதோ பேசி கேட்டுட்ருக்கான். பட் ஜங்குக் வாயவே திறக்கிற மாதிரி தெரில, அவன் மட்டுக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங் சைடு தான் காட்டுறாங்க. தயாங் ஸ்டடி ரூமில் தான் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே அவனோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக தயாங் கால் மேலே கால் பண்ணியிருப்பான், ஜிமினுக்கும் கால் பண்ணியிருப்பான். பட் ஜிமினும் ஃபோனை எடுத்துருக்க மாட்டான். ஜங்குக் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு இருந்திருப்பான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. சுகா தான் ஆக்சுவலாக தயாங்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான், ஜிமின் வீட்டில் தான் ஜங்குக் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் தயாங் போய் ஸ்டடி ரூமில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக் இன்னுமே வீட்டுக்கு வரல. தயாங்கும் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். ஆஃபீஸ்லேயும் மறுபடியும் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஃபைனலாக அந்த ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ அப்படியே தயாங்க்கு ஜங்கு கூட அப்போ தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். ஜங்குக் எப்படி இருக்கான்? காலேஜ்லாம் ஒழுங்காக போகிறானா? ஒழுங்காக தான் அங்கிள் போகிறா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? தயாங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இங்கேயும் ஓகே தான், பிஸ்னஸ் நல்லா தான் போய்ட்டுருக்கு. நீ கொஞ்சம் ஆஃபீஸை நல்லா பார்த்துக்கோ. டோன்ட் வரி அங்கிள், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்குது. தெரியும்பா, நாளைக்கு ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டி கொடுத்துரு அப்படி. என்ன அங்கிள்? பட் ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவும் நீ வரி பண்ணிக்காதப்பா, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஜங்குக்கும் வருவான், ஓகேவா? சரிங்க அங்கிள். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கூட அப்பாவும் காலை கட் பண்ணிடுறாங்க. தயாங்கும் இப்போ அப்படியே ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான் ஆஃபீஸில். இப்போ அப்படியே மறுபடியும் ஒர்க் முடிச்சுட்டு நைட் வீட்டுக்கு தான் போகிறான். இன்றைக்குமே எப்பவும் போலவே மிட் நைட்டில் தான் போகிறான். போனால் இன்றைக்குமே ஜங்குக் வீட்டில் இல்லை. மறுபடியும் கால் பண்ணுறான், ஜங்குக் ஃபோனே எடுக்க மாட்டான். இப்படியே அன்றைக்கி நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் மறுபடியும் மார்னிங் எழுந்தவுடனே தயாங் ஜங்குக் தான் கால் பண்ணுறான். பட் ஜங்குக் இன்னுமே ஃபோன் எடுக்கலை. அப்படியே அங்கே ஜங்குக் சைடு காட்டினோம்னா, இவன் வேறு வந்ததுலேருந்து குச்சினே இருக்கிறான். காலேஜும் போகல, நேற்றுக்கு இன்றைக்கி போவானான்னு தெரியல.
என்னையும் விட்டு தொலைய மாட்டோம் பரதேசி. டேய் மத்தா ஏந்துடுறோம். நீ எவ்வளோ நேரம் தான் தூங்குவ? பேசுகிறா ஏதாவது வாயை திறகுறானா பாரு. டேய் வந்து தொலை சாப்பிடலாம். ஜிமின் தான் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து இப்போ போகிறான். பட் ஜங்கு திரும்பி கூட பார்க்கல. அவன் மட்டுக்கும் அப்படியே படுத்தே இருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர்நூன் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் அவன் வீட்டில் தான் இருக்கான். ஜங்குக்கு தெரியும் இந்த டைமுக்கு தயாங் வீட்டில் இருக்க மாட்டான்ட்டு. ஸோ அதனால் வந்திருப்பான். அதுவும் இல்லாமல் ஜங்குக்குடைய அப்பாவும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு நைட்டு, இந்த மாதிரி ஆஃபீஸ் பார்ட்டி ஒன்று இருக்குது, நீ போகணும், தயாங்க் ஹெல்ப் பண்ண கூட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே பார்த்தா உள்ள ஒரு பர்சன் தான் வராங்க. வந்துட்டு ஒரு பார்சலை தான் ஜங்கு கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக்கோடைய ஃபோனும் ரிங் ஆகுது. தயாங் தான் கால் பண்ணியிருப்பான். பட் ஜங்கு ஃபோனை பிக் பண்ணலை. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. தயாங் கால் பண்ணி பார்த்துருப்பான். ஜங்கு காலையே பிக் பண்ணியிருக்க மாட்டான். ஜங்கு ஃபோனை ஒரு ஓரமாக போட்டுட்டு சோஃபாவில் உட்காந்து அவன் மட்டுக்கும் டிவி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நோட்டிஃபிகேஷன் தான் வருது ஜங்கு ஃபோனுக்கு தான். இப்போது ஜங்குக்கு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா தயாங் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஹே ஜங்கு, உனக்கு ஒரு பார்சல் டெலிவரியாக இருக்கும்ல, அதில் ட்ரெஸ் இருக்குது. நைட் பார்ட்டிக்கு அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடு, வெயிட் பண்ண வைக்காத. அப்புறம் சாரிடா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்த்த உடனே ஒரு மாதிரியா கடுப்பாக தான் ஆகுது. அவன் மட்டுக்கும் மறுபடியும் அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு இப்போ மேலே தான் போகிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு தான் இப்போ அந்த பார்ட்டிக்கும் கிளம்பிட்டுருக்கான். இந்த சைட் பார்ட்டி சைடு காட்டோன்னா பார்ட்டி பயங்கரமாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hourக்கு மேலே ஆகுது. இனிமே ஜங்குக்கு வந்திருக்க மாட்டான். அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன், ஷேர் ஹோல்டர் எல்லாருமே தயங்கிட்ட கேட்குறாங்க, என்ன இன்னும் உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்ற மாதிரி. தயங்கும் எதுவும் சொல்ல முடியாமல் அவன் மட்டுக்கும் நின்றுட்டுருக்கான். இப்போ அப்படியே 1/2 hourக்கு மேலே போயிட்டுருக்கு. ஜங்குக்கு இன்னுமே வரல. தயங்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ அப்படியே என்ட்ரன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு கார் தான் வந்து ஸ்டாப் ஆகுது. தயாங் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு தான் அங்கே மாசாக இறங்கி வந்துட்டுருக்கான். ஜங்குக்கை தயாங் பார்த்த உடனே தயாங் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. ஒரு மாதிரி இப்போ தான் அவனுக்கு ரிலீஃபாக இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும், தனியாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் அவன் இந்த மாதிரி பார்ட்டிலாம் அட்டன் பண்ணுறான். ஸோ அதனாலே அவனுக்கு ஒரு மாதிரியாக ஆக்வர்டாக இருந்திருக்கும். இப்போ ஜங்குக்கை பார்த்த உடனே ஜங்குக்கு தான் தயாங்கையும் பார்க்குறான். பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஜங்குக்கு அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் தான் ஜங்குக்கிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க. தயாங்கும் இங்கே நின்று அந்த பர்சன் கூட தான் பேசிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க ஒரு மூலையில். விட என்ன பண்ணுறான்? விட்றா. சாரிடா. விடணும், விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் பிடிச்சி தள்ளுறான். தயாங் தான் ஜங்குக்கை ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறேனே? என்ன பண்ணுறா? நான் பண்ணுறியா? நான் விளையாடுறியா? நகர்முது. நான் பார்ட்டி அட்டன் பண்ண தான் வந்தேன், வேறு எதுக்குள்ள. வேறு எதுக்குள்ள? என்ன பார்ட்டி அட்டன் பண்ண தான் வந்திருக்கோம். ஆமாம், அப்போ என்னடா கூப்பிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் நகரமில்ல அப்படின்றான். பட் தயாங் ஜங்குக்கை மறுபடியும் பிடிச்சி ஷர்ட்டை பிடிச்சி தான் எடுக்கிறான். தயாங் வேணாம், விடு. ஏன் வேணும்? உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலையா? என்னை பார்த்தா எப்படிடா இருக்கு? பைத்தியக்கார மாதிரி இருக்கா? உங்கள்கிட்ட பேசக்கூட என்னால் முடியல இவ்வளோ நாளில். நான் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒழுங்காக போயிட்டு செம்ம காலில் இருக்கேன். தேவையில்லாமல் இது பண்ணாத. தேவையில்லாமல் பண்ணுறேன்? நான் கிஸ் பண்ணுறது உனக்கு தேவையில்லாமல் இருக்கா? சொல்லு. இங்கே பாரு அப்படின்னு சொல்லி தயாங் தான் ஒரு மாதிரியா ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பட் ஜங்குக்கு இங்கே ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஆகுது. அவனுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் தயாங் இந்த 3 வீக்காக அவனை பார்த்துருக்க மாட்டான், ஒழுங்காக பேசியிருக்க மாட்டான். லாஸ்ட்டாக அவனை அடிச்சிருப்பான். இது எல்லாமே ஜங்குக்கு கோவம் வருது. அடித்தது கூட இல்லை, அவன் என்ன ரீசனுக்காக அடித்தான் அதுதான் அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது நினச்சாவே. தயாங் ஒழுங்கு மாதிரி தான் நகரு, நான் போகிறேன். என்ன எங்கே போகிறேன்? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தயாங் பிடிச்சி இழுத்து மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். எங்கே போகிறோம்? தயாங்
விட்றோம். ஏய் இப்போ அப்படியே டக்குன்னு யாரோ அங்கே வர மாதிரி இருக்கு. ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்கும் ஜங்குக்கு தான் நகர்ந்து நிற்கிறாங்க. சாரி தயாங், டிஸ்டர்ப் பண்ணிட்டான், ஐம் ரியலி சாரி அப்படின்றான். இப்போது தயாங் தான் அப்படியே ஒரு மாதிரியாக ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு செம்ம வெறியாகுது. அந்த பர்சனே பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்காங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, இப்போ ப்ராஜெக்ட் சைன் பண்ண சிஇஓடைய பையன்தான். ஜங்குக்கு இன்னுமே பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான் அந்த பர்சனையே. தயாங்கும் இதை பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக் செஸ்ஸில் தான் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறான், ஃப்ரண்ட்டில் போகாத மாதிரி. பட் ஜங்குக் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் போகிறான். இப்போ டக்குன்னு தயாங் தான் அந்த பர்சனுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகிறான். இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு இன்னுமே கடுப்பாகுது. இப்போ அப்படியே ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வரான். பார்த்தா 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் தான் அவங்ககிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கு இதுவும் கேட்குது அவன் சாரி கேட்டுட்ருக்கான்ட்டு. அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. இப்போ அங்கே இருக்க பாட்டிலில் இருக்க சரக்கு தான் சிப் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். தயாங்க்கு என்ன பண்ணுறதே தெரில. ஜங்குக்கை கூப்பிடலான்ட்டு பின்னாடி போகிறான். பட் ஜங்குக்கு அதுக்குள்ளே வேகமாக போய் கார் எடுத்துகிட்டு போகிறான். தயாங்க்கு இந்த பார்ட்டி அப்படியே விட்டுட்டும் போக முடியாது, ஜங்குக்கு பின்னாடியும் போக முடியாது. அவனுக்கு எதுவுமே புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தயாங்க்கு. இப்போ அப்படியே ஜங்குக்கும் வேகமாக போயிடுறான். இப்போ அப்படியே இந்த பார்ட்டியும் ஃபைனலாக முடியுது. முடிச்சுட்டு இப்போ ஒரு 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. தயாங் தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் ஜங்கு இப்போவுமே வீட்டில் இல்லை. தயாங்க்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவும் கடுப்பாகவும் இருக்குது. அவனும் பார்ட்டியில் லைட்டாக குடிச்சிருப்பான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் கால் மேலே கால் பண்ணுறான். பட் ஜங்குக்கு இங்கே ஃபோனையே பிக் பண்ணலை. ஜிமினுக்கும் கால் பண்ணலான்னு நினைக்கிறான். பட் ஜிமினும் காலில் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தெரியும் இவனுக்கு. ஸோ அப்படியே என்ன பண்ணலன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான் ஹால்லேயே. இப்போ அப்படியே அவன் ஃபோனுக்கு ஒரு கால் தான் வருது. ஹே தயாங், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சுகா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன குடிச்சிருக்கேன்? என்ன இல்லை சுகா, ஒரு பார்ட்டி, ஆஃபீஸ் பார்ட்டி, அதான். என்னாச்சு இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லைடா, ஜங்கு அங்கே ஜிமின் வீட்டில் தான் இருக்கானா. அவன் போயிட்டானா என்னன்னு தெரியலையா. ஒரு மாதிரி குடிச்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்கான்னு சொன்னான். அதான் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். நீ எங்கே இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா? சுகா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டில் தான் இருக்கேன். அவன் தான் இல்லை, அதான் கால் பண்ணேன், ஃபோன் எடுக்கலாமே. அதான் ஜிமின் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். என்ன ஜிமின் வீட்டுக்கா? இந்த டைம்லையா? வேணாண்டா, அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் போய் தேவையில்லாமல். ஓ சரி சுகா, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கும் அப்படியே காலை கட் பண்ணுறான். இப்போ அப்படியே ஜங்குக் சைடு தான் காட்டுறாங்க. ஜங்குக் எப்பவும் போல் இன்றைக்கும் பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். அங்கே இருக்க ஜிமினோட வீட்டில் தான் ரூஃபில் தான் உட்காந்து குடிச்சிட்ருப்பாங்க, மொட்டை மாடியில். ஜிமின் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பான், கேட்டும் பார்த்துருப்பான். ஜங்குக் எதுவுமே வாய் திறந்துருக்க மாட்டான். இந்த 3 நாளுமே அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஜிமின்கே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அவனும் கூட உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் அப்படியே தான் குடிச்சிட்ருக்கானுங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் காட்டுறாங்க. ஒரு 12:30க்கு மேலே இருக்கும், 1 o'clock கிட்ட இருக்குது. பார்த்தா பயங்கரமாக வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் ஜங்குக் அந்த வெயிலையும் பயங்கரமாக போதையில் படுத்து தூங்கிட்டுருக்கான். அவன் ஃபோன் தான் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டுருக்கு. இப்போது ஜிமின் தான் கீழே இருந்து மேலே வரான். வந்து காலையிலே ஏட்டி உடச்சிட்ருக்கான். ஒருத்தா எழுந்துடுறா, ஃபோன் படுறா, ரொம்ப நேரமாக வச்சுருந்து ஏன்ச்சு எடுத்து தொலை. உணரண்டா அப்படின்னு சொல்லி உதச்சிக்கிட்டு இருக்கான். அவன் கையில் காஃபி கப் வச்சுக்கிட்டு. இப்போது ஜங்குக்கு எழுந்து உட்காடுறான். அவனுக்கும் ஒரு கப்பில் காஃபி கொடுத்துட்டு ஜிமின் தான் நின்று குடிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அந்த காலை பிக் பண்ணுறான். சொல்லுங்கள் மிஸ் லூனா, ஏன்னா இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? என்ன? சாரி சார் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அது வந்து சார் எப்படி இருக்காரு? சாரா? அவன் எப்படி இருப்பான்? ஆஃபீஸில் தானே இருக்கான், உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லை சார், அவர் இன்றைக்கி ஆஃபீஸே வரல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன ஆஃபீஸ் வரலையா? தெரியலையே, நான் வீட்டில் இல்லை, ஃப்ரெண்ட் வீட்டில் வெளியே இருக்கேன். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா என்ன? நேற்று பார்ட்டி எப்படி போணுச்சு? நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன், அதான். தெரில மிஸ் லூனா, நானும் கிளம்பிட்டேன். அங்கே தான் இருந்தான், அவனுக்கு தான் தெரியும். ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன? தெரியல சார், நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன்.
எனக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு, எமர்ஜென்சி. ஸோ அதனால தான். அப்புறம் சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம் சொல்லுங்கள் மிஸ் லோனா. என்ன சார் மார்னிங்லேருந்து கால் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்ஸ் சாரோட ஃபோனுக்கு. பட் சார் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் கால் பிக் பண்ண மாட்டாரு. ஆ லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுங்கள். இல்லை சார், நாங்கள் லேண்ட்லைனுக்கும் கால் ட்ரை பண்ணோம், யாரும் ஃபோன் பிக் பண்ணலை. ஸோ அதான் கொஞ்சம் என்னாச்சுன்னு பார்க்க முடியுமான்ட்டு. ஏன்னா லூனா அது வந்து நான் கொஞ்சம் வெளியே இருக்கனே அப்படின்னு சொல்கிறான் ஜங்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்கிறேன், வெளியே இருக்கேன்னு சொல்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி. இப்போ லூனாவும் ஜங்குக்கு தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. லூனா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை கேட்க கேட்க ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு தான் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு தான் ஓடி போகிறான். போய் ரூமில் எல்லா இடத்துலையும் தேடுறான். பார்த்தா தேங் எங்கேயுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரியே நின்றுட்டுருக்கான். இப்போ வேகமாக போய் ஸ்டடி ரூமை தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவனுடைய ஹெட்டு அங்கே இருக்க டேபிள் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு, பாடி ஃபுல்லாகவே கீழே இருக்குது. ஒரு மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது பொறுமையாக கிட்ட போகிறான். போயிட்டு தேங்க தான் எழுப்புறான். பார்த்தா எழுந்திருக்கவே இல்லை. தயம் கண்ண முழிச்சு பாரு. டேய் கரடி என்னாச்சுடா? தேங்க எழுந்துரு தேங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒழிக்கிட்டு இருக்கான். தேங்கோட பாடி எல்லாமே செம்ம ஹீட்டாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு தான் பயங்கரமாக எழுப்பி பார்த்துட்டு இப்போது டாக்டருக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போது தேங்கும் கூப்பிட்டுட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். இப்போது டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஜங்கு, என்ன இது இவ்வளோ ஹை ஃபீவர் அடிக்குது, இப்போ கூப்பிட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச நைட்லேருந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? அவர் இப்போ கண்ணை முழிக்கவே டைம் ஆகும். இந்தளவுக்கு ஹை ஃபீவர் ஆகிற அளவுக்கு விடுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது வரைக்கும்? இவர் உங்கள் ஹஸ்பண்ட் தானே? இல்லை சார், அது வந்து என்னமோ போங்க, மெடிசன் எழுதியிருக்கேன், அவர் பார்த்துக்கோங்க. வெட் டவல் வச்சு ஹெட்டில் போடுங்க, பாடி டெம்பரேச்சர் கம்மியாகும். அப்படி இன்னும் ஹை ஆகுதுன்னா வெட் டவல் வச்சு பாடியை வைப் பண்ணி விடுங்க. வாட்டர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள், புரியுதா? புரியுது டாக்டர், நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அந்த டாக்டரை அனுப்பி வைக்கிறான். இப்போ தேங்க தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தேங்க இந்த நிலமையில் பார்க்க. லூனா தான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பார், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படி இப்படின்னு எதோ சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அவனுக்கே. தேவையில்லாமல் தேங்க இந்த இடத்துல எடுத்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி. சாரிடா கரடி, என் மேலே தான் தப்பு. தேவையில்லாமல் இதுக்குள்ளே ஒன்று எடுத்து விட்டுட்டேன். டேட் அன்றைக்கி சொல்லும் போதே இன்னும் சொல்லியிருக்கணும். உன்கிட்ட வந்து சொன்னது இல்லாமல் நீ ஏன்டா ஓகே சொன்ன? என்ன பண்ணுறது, என்னால் தான் இல்லை, எனக்காக தான் இல்லை ஓகே சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தான் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அவன் ஃபேஸை தான் ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, மிட் நைட்டும் ஆகுது. தேங்க இன்னுமே கண்ணை முழிக்கல, அப்படியே படுத்தே இருக்கான். ஜங்குக்கும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பெட்டு மேலேயே தலையை வச்சு படுத்திருப்பான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு மார்னிங் ஒரு 3:40 அந்த மாதிரி தான் காட்டுறாங்க விடிய காலையில். இப்போ தான் தேங்க லைட்டாக முழிக்கிறான். தலை வலிக்குது. ஏன்னா எழுந்திருக்காத, படுத்துக்கோ, உனக்கு உடம்பு சொல்லடா. ஏன்னா உடம்பு சொல்ல. நீ எப்போ வந்த ஜங்கு? எப்போ வந்த? சாரி ஜங்கு, அது வந்து என் மேலே. இல்லை எதுவும் பேச வேணாம், நீ ரெஸ்ட் எடு, எதுவும் இப்போ எதுவும் பேச வேண்டாம். உனக்கு எப்படி இருக்கு இப்போ? ஃபீவர் ஓகேவா? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துகிட்டு போய் டச் பண்ணி பார்க்குறான். இப்போ ஃபீவர்லாம் நார்மலாக தான் இருக்கு. தேங் தான் பார்க்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான். ஜங்கு எனக்கு என்னடா சொல்லு, எதா பண்ணுதா என்ன? ஆமாம், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எனக்கு ஃபுட்டு வேணும். ஏன்னா பசிக்குதா? ஆனால் டைம் எந்த டைமா? என்ன? இல்லைடா, அது வந்து 2 டேஸாகவே வீட்டில் மேடு யாரும் இல்லை, அதான் இப்போ ஃபுட்டு எப்படி? ஆமாம், மேடெல்லாம் எங்கே போனாங்க? அது வந்து நான் தான் வேணான்னு ஒரு 1 வீக் வீட்டில் யாரும் இருக்க வேணான்னு சொன்னேன். ஏன்? என்னாச்சு? எனக்கு பசிக்குது.
அச்சா சரி வெயிட் பண்ண, நான் போய் எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் இறங்கி கிச்சனுக்கு தான் போகிறான். இப்போது ஒரு மாதிரியாக சூப் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட தான் கொடுக்குறான். கொடுத்து இப்போ 2 பேரும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இந்த டைமில் நீயும் சாப்பிட்ற? ஏன்னா நேற்றுல வந்து நானும் எதுவும் சாப்பிட்லடா, பசிக்குது, எனக்கு பசிக்காதான் என்ன? ஓ சாரி, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் தேங்க் ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தேங்காய் படுக்க வைக்கிறான். தேங்கும் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் காட்டுறாங்க. பார்த்தா தேங்க் இப்போ தான் எழுந்திருக்கான். எழுந்து ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு பக்கத்தில் இல்லை. இப்போ எழுந்து இறங்கி கீழே தான் வரான். கிச்சனில் தான் ஜங்குக்கு நின்று சமைச்சிட்ருக்கான். தேங்க் தான் பொறுமையாக பின்னாடியே போய் ஜங்குக்கு தான் ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுற? எப்போ எழுந்த? இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல? இல்லை, நான் இப்போ நல்லாவே சரியாயிட்டேன், பாரு நல்லா தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி போய் உட்கார, நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். என்ன? ஆனால் ஜங்குக்கு அது வந்து தேங்க் போடா போய் உட்கார அப்படின்னு சொல்கிறான். தேங்க்கு தெரியுது ஜங்குக்கு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இப்போது தேங்க் தான் ஜங்குக்கோட அப்படியே திருப்புறான். என்ன என்னை அவாய்ட் பண்ணுறியா என்ன? நான் அவாய்ட் பண்ணுறேண்ணா? நான் என்ன ஒன்றும் அவாய்ட் பண்ண போகிறேன்? தவிர்த்துடுது நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்ட்டு. சாரி ஜங்கு, என் மேலே தான் தப்பு. எனக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஒன்று நான் பார்த்துட்ருக்கணும். சாரி. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காரு, ஃபுட்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஃபுட்டெல்லாம் வேண்டாம், ஃபஸ்ட் நீ பேசு. ஏன் என்கிட்ட ஒழுங்காகவே பேசலை? அப்போ எனக்கு ஒர்க் இருந்துச்சு, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். சாரி, ஃப்ரீயாக கூட இல்லை, இப்போவும் எனக்கு ஒர்க் இருக்குது. ஆனால் என்னை மன்னிச்சிடு ஜங்கு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், உனக்கு தெரியும்லடா. தெரியும், என் மேலே தான் தப்பு, தேவையில்லாமல் நான் விளையாடி விட்டேன். பரவாயில்ல, எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. என்ன? ஆமாம், நேற்று எவ்வளோ ஜலசான நீ, அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஏன் இருக்காது, அவஸ்தப்பட்டவன் நான் தானே அப்படின்னு சொல்கிறான். இங்கே அப்படியே தேங்க் தான் ஜங்குக்கே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். ரெடி, ஏன் அப்படி பார்க்குறேன்? நான் வேணும், எனக்கு இது வேண்டாம். நான் எது வேணாமா? அப்புறம் ஏண்டா குறுகுறுன்னு பார்க்குறேன்? நானா நீயா? நீ தான் முட்டை கண்ணா வச்சு என்னை ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்க. ஓ அப்படியா, சரி வா, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே லஞ்சும் முடியுது. இப்படியே தான் இந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு எழுந்து பார்க்குறான், பார்த்தா தேங் பக்கத்தில் இல்லை. அவன் அப்படியே எழுந்து இப்போ கீழே தான் வரான். பார்த்தா ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் தேங் ஜங்குக்காக. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி காலேஜ் தான் போகிறான். இப்போ அப்படியே காலேஜுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. ஐயோ மாமா, இங்கேவே நிறுத்து மாமா, எத்தனை டைம் சொல்கிறேன், எதுக்கு காலேஜுக்கு கேட்டுக்கிட்டே நிறுத்து மாமா. டே என்னடா, அப்போ 2 பேரும் காலேஜ் படித்தோம், அதனால் முன்னாடியே ஸ்டாப் பண்ண சொன்னேன். இப்போ என்னடா, நான் காலேஜ் தான் முடிச்சிட்டல, அப்புறம் என்ன? ஐயோ ஆமாம்ல, இல்லை மாமா மறந்துட்டேன். ஆட போடா. சரி மாமா, சரி நான் கிளம்புறேன். நில, என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறேன்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? என்னடா எத்தனை நாள் கேட்டுட்ருக்கான், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல கையை விடு. என்ன கையை விடுமா? முதல்ல பதில் சொல்லுடா. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் தெரியாது, வேண்டாம் போ. என்ன வேண்டாமா? என்ன பார்த்து ரொம்ப தான் பண்ணுறேன். யோ மாமா, எதுயா வாத்துன்னு கூப்பிட்றேன்? என்ன யோவா? இல்லை மாமா, வாத்துன்னு கூப்பிடாத, எத்தனை டைம் சொல்கிறேன். ஒரு மாதிரியாக இருக்கு மாமா. என்னடா மாதிரியாக இருக்குது? எனக்கு கூட ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. சரி சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஐயோ மாமா, முதல்ல கையை விடு மாமா, கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். பார்க்குறேன்டா, இன்னும் எத்தனை நாள் தான் தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் உன்னையா.
இரு. என்ன என்ன என்னையா உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நாளைக்கே உன்னை இருறா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினும் சுகம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் கையை உதறி விட்டுட்டு உள்ளே தான் போகிறான். இந்த வார்த்தை என்ன பண்ணுறது? லவ் பண்ணுறான், சொல்லவும் மாட்டான். இவனை எப்படி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் ஒரு மாதிரி எதையோ யோசிச்சு இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறான். மச்சான் ஜங்குகே இங்கடா. என்னடா ரொம்ப பிஸியாகவே இருக்கேன், நல்லா ஒழுங்காக பேசவும் இல்லை, காலேஜும் வரல, வரப்போதேன் தெளிஞ்சுதான் என்ன? நான் ரொம்ப தான் பேசுகிறேன். என்னடா? என்ன இதாண்டா கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். பார்க்கவே பாரு 2 நாளாக பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அவனால் என் வீட்டில் தான் தேவையில்லாமல் எங்கள் மாட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உனக்கு எங்கே தெரிய போகுது? இனியத்தான் சரியானாரா இல்லையா? அதெல்லாம் இல்லை, சரியாயிடுச்சு. வா கிளாஸ் போகலாம். என்ன கிளாஸ் போகலாமா? பசிக்குதுடா, வாடா மச்சான் போய் கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். இவன் அர்த்தம் வந்து தொலை வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு தான் ஜிம்மில் பிடிச்சி இழுத்துட்டு 2 பேரும் தான் கேன்டீன் போகிறாங்க. இப்போ அப்படியே காலேஜும் முடியுது. இப்போது ஜங்குக்கு தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவனோட பேகை தான் சோஃபாவில் தூக்கி போட்டுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே தேங்க் சைடு காட்டணும்னா தேங்க் தான் நல்லா ஹாப்பியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா தேங்க்கும் ஜங்குக்குள்ளே இருந்த அந்த சண்டை எல்லாமே முடிஞ்சிருச்சு. 2 பேரும் இப்போ நார்மலாகிட்டாங்க. ஸோ அதை நினச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஈவினிங் தான் காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரான். எப்பவும் மாதிரி இல்லாமல் இப்போது சீக்கிரமாகவே வந்திருக்கான் இன்றைக்கி. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுனால சீக்கிரமாக வந்துட்டான், ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். பார்த்தா ஹாலில் தான் ஜங்கு சோஃபாலே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். தேங்க் பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அப்படியே மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரான். வந்து கிச்சனில் தான் நின்று டீ போட்டுட்ருக்கான். இந்த சவுண்ட் லைட்டாக ஜங்கு கேட்குது. கேட்டோன்னே இப்போ ஜங்குக்கும் முடிச்சு பார்க்குறான். பார்த்தா தேங்க் கிச்சனில் நின்று டீ போட்டுட்ருக்கான். கரடி எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நீ தூங்கிட்டு இருந்த, ஸோ அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. என்ன டீ? தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சோஃபாவில் தான் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க டிவி பார்த்துக்கிட்டே. இப்போ அப்படியே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டாங்க. டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா இப்போது அந்த மூவியில் தான் ஒரு கிஸ்ஸன் போயிட்டுருக்கு. இதை 2 பேரும் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக ஷை ஆகுறாங்க. தயாங்லாம் ரொம்ப ஷை ஆகிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே சைடாக தயாங் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டிவியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு இன்னொரு மாதிரியாக தயாங்க்கு ஷை ஆகுது, ஸ்மைல் வருது. இப்போ அப்படியே தயாங் தான் எழுந்து போகலான்ட்டு பார்க்குறான். ஜங்குக்கு தான் டக்குன்னு தயாங்கையை தான் பிடிச்சி எடுக்கிறான். கரடி எங்கே போகிறேன்? மேலே போகிறேன். என்ன மேலே போகிறேன்? எதுக்கு? அது எங்கேயும் போகணும், வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ தயங்கும் போய் உட்காடுறான். கரடி என்ன பண்ணுறேன்? என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. என்னடா உன்னை சோஃபாவில் உட்கார சொன்னேன், நீ என்ன என் மேலே உட்காந்துருக்க? ஏன் ஜங்குக்கா, நான் உட்காரக்கூடாதா என்ன? என்னடா இப்பெல்லாம் பேசுகிற? என்ன எப்படி பேசுகிற? நான் உட்காரக்கூடாதா? இப்படி கேட்டான். எப்படி? அப்படி இல்லைடா, அது வந்து அப்படின்னு ஜங்குக்கு தான் எதுவும் சொல்ல வரான். இப்போது தேங்க் தான் டக்குன்னு ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். கரடி என்ன பண்ணுறான்? ஏன் ஜங்குக்கா, நான் உன்னை கிஸ் பண்ணக்கூடாதா என்ன? நான் கேள்வி இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் பிடிச்சி தயாங்க பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கடிக்காதான் ஜங்கு. தயாங் லவ் யூ டா, ஐ மிஸ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ ஜங்கு. ஓகே போதும், சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் தான் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ அப்படியே தேங்க் ஃபோன் தாங்க ரிங் ஆகிட்டுருக்கு. 2 பேருமே அதை கவனிக்கவே இல்லை. அவங்க மட்டும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மறுபடியும் இப்போ அந்த ஃபோன் தான் ரிங் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜங்குக் தான் தயாங்க அப்படியே லைட்டாக விட்டுறான். விட்டால் தயாங் மறுபடியும் வந்து ஜங்குக்கை கிஸ் பண்ணுறான். ஏ ஏ கரடி ஃபோன் அடிக்குது, அதை அடிக்கட்டும் பரவாயில்ல. ரொம்ப நேரம் அடிக்கிறான், என்னன்னு பாரு டேய் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். பட் தயாங் அதெல்லாம் காதலே வாங்குற மாதிரி இல்லை, பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ரிப்பீட்டடாக ஃபோன் அடிக்கவும் இப்போ தயாங்கும் டக்குன்னு ஜங்குக் மேலேருந்து எழுந்துருக்குறான். எழுந்து இப்போது போய் ஃபோனை தான் பார்க்குறான். பார்த்தா பிஏ தான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லுங்கண்ணா. சார் அது வந்து நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ அதான் சார் இன்ஃபார்ம் பண்ணணுன்னு கால் பண்ணியிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங் தான் திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே அடித்து தேங்கே பார்த்துட்ருக்கான். லூனா நான் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கனே, ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hours கழிச்சு பார்த்துக்கலாமா? சாரி சார், அது வந்து நான் ஒரு 1 hourல ஹாஸ்பிட்டல் போகணும் என்னோடய அம்மாவை பார்க்க. ஸோ அதனால தான். ஓ அப்படியா, ஓகே இல்லைண்ணா, ஒரு 5 minutes நான் லேப்டாப் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார். சாரி சார். பரவாயில்ல இல்லைண்ணா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்கும் ஃபோனை வைக்கிறான். வச்சுட்டு இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஆக்சுவலாக தயாங் ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பான். ஸோ ஜங்குக்கும் இதை கேட்டிருப்பான். இப்போது ஜங்குக்கும் ஹெட்டை நோட் பண்ணுறான். தயாங் இப்போ அப்படியே மேலே போகிறான். ஸ்டடி ரூம் போய்ட்டு லேப்டாப் தான் எடுத்துகிட்டு உட்காடுறான். இப்போ அப்படியே ஒரு 1/2 hourக்கு மேலே ஸ்கிப் ஆகுது. தயாங் இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் அந்த மீட்டிங்க்காக. இப்போது ஜங்குக்கும் மேலே போகிறான். பார்த்துட்டு இப்போது தயாங் ஒர்க்காக இருக்கான்ட்டு இப்போது அவன் ரூமுக்கு தான் போயிடுறான். இப்படியே நைட்டும் காட்டுறாங்க. இப்போ 2 பேரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணி சிரிச்சுட்டு பேசிட்டு இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டும் காட்டுறாங்க. பார்த்தா தயாங் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சு போய் ஸ்டடி ரூமில் தான் உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பண்ணிவிட்டு இப்போது அந்த ரூமை ஓப்பன் பண்ணி தான் உள்ளே போகிறான். கரடி என்ன எப்போ வருவத்தவங்க, எவ்வளோ நேரம்ணும்? சாரி ஜங்குக், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே, அவர் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னா நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு இப்போ தான் சொன்னான். அதான். என்னாச்சு, ஏதாவது வேணுமா என்ன? என்ன வேணுமாவா? என்னடா நீ தான் வேணும்ப்பா, சொன்னால் தந்துடுவேன். என்ன என்ன ஜங்கு? ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். என்ன 2 மணி நேரமா? டேய் இப்போவே மணி 10 ஆகுதுடா. நீ எப்போ வந்து படுப்பேன்? என்ன இல்லைடா, எப்போ வந்து படுத்து தூங்கி நாளைக்கு எப்போ ஆஃபீஸ் போவேன்? பிரச்சனை இல்லை ஜங்குக்கா, நான் நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவேன், ஒரு 9 or 10க்கு. அப்படியா? இப்போ என்ன வர 2 மணி நேரம் ஆகுமா என்ன? ஏன் என்னாச்சு, ஏதாவது வேணுமா என்ன? சொல்ல தரேன். மொத்தமாக ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அங்கேருந்து போக போகிறான். இப்போ தயாங் தான் வேகமாக எழுந்து பின்னாடி போய் ஜங்குக்கு தான் ஹக் பண்ணுறான். சாரி ஜங்கு, மறுபடியும் அதே மாதிரி ஒன்று ஊற வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா என்ன உனக்கு? அப்படிலாம் இல்லைடா, பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்பா? என்ன நான் சொன்னேன், எதுக்கு இப்போ ஃபேஸ்லாம் மாறுது? அது நான் போய் தூங்குறேன்னு, எனக்கும் டயர்டாக இருக்குது, தூங்க போகிறேன். ஆமாம் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயங் தான் ஜங்குக்கு டர்ன் பண்ணுறான். டர்ன் பண்ணி இப்போ லைட்டாக லிப்பில் தான் ஒரு பிக் பண்ணுறான். குட் நைட், இப்போ என்னால் தூங்க, மார்னிங் பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு இப்போது தயங்கும் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கும் அப்படியே தயங்கே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. 2 பேரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சு தயங்கும் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான். ஜங்குக்கும் கிளம்பி காலேஜ் போகிறான். காலேஜில் தான் காட்டுறாங்க. ஜான் என்னடாச்சு,
அதுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்க என்ன? ஒன்றும் இல்லைடா. அது வந்து என்னடா நான் சொல்லு. நான் சொல்கிறேன். என் மாமன்காரன் என்னடா பிரச்சனை பண்ணுறான். என்ன? யார்? சுகாவா பிரச்சனை பண்ணுறாரா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஐயோ என்னத்த சொல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம். என்னடா சொல்கிற? புரியலடா. அது கல்யாணம் பற்றி பேசுறதுக்குடா மச்சான். வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கோம். என்னடா இதில் என்ன? அது என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனையே. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லடா மச்சான். ஏன்டா? உன் மாமன் தானே, அவனை தானடா உனக்கு பிடிக்கும். அப்புறம் என்ன? பிடிக்கும்டா, ஆனால் இப்போ வேணான்னு தோணுது. பொறுமையாக பண்ணிக்கலான்னு பார்த்தா ஏய் ஜிம்னா, எனக்கு தெரிஞ்சு சுகா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்டா. அவரால் உன்னை விட்டு இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா கலைக்கிறியா என்ன? ஏய் யார் கலாய்ச்சா? ஆமாண்டா, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. யார்? காலேஜில் இருக்கும்போதும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாரு, உனக்கே தெரியலடா. ஒரு விஷயம் சொல்ல, உனக்கும் பிடிக்கும் தானே. அப்புறம் என்ன? டேய் பிடிக்கும்டா, ஆனால் கல்யாணம் மட்டும் இப்போ வேணான்னு தோணுது. பொறுமை பார்த்துக்கலான் இருக்கேன் மச்சான். ஆனால் எல்லாமே இவர் தான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் பண்ணுறேனே தெரில. சரிடா விட்றா, பார்த்துக்கலாம், வா கிளாஸ் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கிளாஸ் தான் கவனிச்சிட்ருக்காங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் தான் காட்டுறாங்க. ஜிமினோட வீட்டில் தான் ஜிமினோட அப்பா அம்மா, சுகாவோட பேரண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்தே இருக்கான். ஏன்னா ஜிமின் என்னாச்சு? ஏன்டா ஒரு மாதிரியாக உட்காந்துருக்கேன்? உனக்கு எல்லாம் ஓகே தானே? அதான் அது வந்து என்ன அவன்கிட்ட நம்ம கேட்குறீங்க? ஓகே தான், 2 பேருக்கும் ஓகே தான். டேய் சுகா, நீயே சொன்ன எப்பட்றா? அவன் சொல்லணும்ல. ஜிமின் என்ன அவனுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் இப்போ திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறான். என்னடா என்ன? ஓகே சொல்லு, ஓகே தானே உனக்கு? ஓகே தான் அத்தை, ஓகே தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகுது. இப்போது அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. சுகாவும் ஜிமினை பார்த்து லைட்டாக ஒரு கண்ணடிச்சுட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஜிமின் இப்போ ரூமுக்கு தான் போகிறான். என்னம்மா அந்த ஆளுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காரு? எதுக்கு இப்போ கல்யாணம்? நான் தான் சொன்னேன்ல பொறுமை பண்ணிக்கலான்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அங்கே இங்கேயும் நடந்துகிட்ருக்கான். இப்போ ஜிமினோட ஃபோனுக்கு தான் கால் வருது. ஏய் வாத்து, நான் அங்கே இங்கேயும் நடந்துகிட்ருக்க போல ரூமில். உனக்கு எப்படி தெரியும்? என்ன உனக்கா? ஏய் என்ன சொல்லணும்? ஆமாம், நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், பொறுமையாக பார்த்துக்கலான்ட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். எவ்வளோ நாள் நானும் வெயிட் பண்ணுறது? இல்லை புரியல எனக்கு. 3 வருஷம், இப்போது 4 வருஷம் ஆக போகுது. இன்னும் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுறது? கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ காலேஜ் போ, எங்கே வேணால் போ, என் கூட இரு, அது போதும். ஏன்னா இல்லை என்னால் முடியாது, நான் கல்யாணம். என்ன எதுக்கு மிரட்டுறப்பா? இந்த ஜிமினை பற்றி தெரியல, அப்புறம் நீ தான் அவசரப்பட போகிற. கல்யாணம் பண்ணிவிட்டு பார்த்துக்கோ. என்ன? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் சீக்கிரம் படுத்து தூங்கு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் ஃபோனை வச்சுட்டு போய் படுக்கிறான். இப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டில் தான் கட்டுறாங்க. 2 பேரும் ஒரு இங்கே தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. சுகா தான் ஜிமினை பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். பார்த்து என்னாச்சு? ஏன் ஃபேஸ் அப்படி வச்சுருக்கான்? ஒழுங்காக ஸ்மைல் பண்ணு. ஓயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். சுகாக்கு இது பார்க்க ஒரு மாதிரி காமெடியாகவும் சிரிப்பாகவும் இருக்குது. பட் சுகாவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் இருக்குது. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்படியே என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. இப்போ அப்படியே ஒரு 4 days ஸ்கிப் ஆகுது. இந்த 4 daysமே ஜிமின் சுகா 2 பேருமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறது, 2 பேரும் நிறைய வேலையை சுற்றுறது, இது மாதிரியே போயிட்டுருக்கோம்.
இதில் ஜங்குக்கும் தயங்கும் அப்பப்போ ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்களும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இந்த 4 டேவும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஃபைனலாக அந்த மேரேஜில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஸ்டேஜில் தான் நின்றுட்டுருக்காங்க. கீழே ஜங்குக்கும் தயங் தான் 2 பேரையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் ஃபேஸ் தான் இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஜிமின் கிட்டே போகிறான். ஏய் மச்சான், ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சுருக்குறேன்? அப்புறம் பார்த்துக்க, ஃபோட்டோவில் நல்லாவே இருக்காது. ஒழுங்கு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம், இப்போ ஃபோட்டோ தான் ஒன்று குறை, போட அங்கிட்டு. ஏய் ஜிமின், என்னடா பிரச்சனை? உன் மாமனை பாரு, 1000 வாட் பல்பு மாதிரி நல்லா டைட்டாக இருக்காருல்ல, செம்மையாக ஸ்மைல் பண்ணிட்டு. நீனும் ஸ்மைல் பண்ணுறான். பண்ணுறாங்க. சொல்லு ஜங்குக், அப்படி ஸ்மைல் பண்ண மாட்டான். எதுக்கு தான் அப்படி நிற்கிறான்னு தெரியல. என்னமோ அவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணுற மாதிரி கடுப்பாகுது எனக்கு. இல்லை சுகா, அதெல்லாம் இல்லை. அவன் தான் ஒரு மாதிரியாக இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடுவான். டேய் ஜிமினா, ஸ்மைல் பண்ணுறான். சரிடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுங்க லைட்டாக அப்போ தான் ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே அந்த மேரேஜும் நல்லபடியாக ஃபினிஷ் ஆகுது. இங்கே தயங்கும் ஜங்குக்கும் செம்ம ஹாப்பி. 2 பேரும் பார்த்து பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே மேரேஜும் நல்லபடியாக முடியுது. இப்போது ஜிமின் வீட்டில் தான் கட்டுறாங்க. ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் தான் அங்கங்கே நடந்துகிட்ருக்காங்க. ஜிமின் அம்மா தான் எல்லாருக்கும் காஃபி டீ எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க. மேரேஜ் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸ்ட்ரைட்டாக. இப்போது அங்கே ஜிமினும் சுகாவும் தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க சோஃபாவில் தான். சுகா தான் ஜிமினே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜிமின் தான் சுகாவை பார்க்குறான். பார்த்துட்டு பயங்கரமாக முறைச்சிட்ருக்கான். சுகாவும் பார்த்து ஜிமினை கண்ணடிக்கிறான். ஓகே, எதுக்கு இப்போ கண்ணடிக்கிறான்? கடுப்பாகுது. என்னத்தை சொல்ல, கல்யாணம் ஆகிடுச்சான் ஜிமினா, அவ்வளோதான்டா, கல்யாணம் ஆச்சு. என்ன பண்ணுறது? டேய் ஜிமினா, ஏன்னா இப்படி உட்காந்துருக்க? இந்தா இது குடி. வேணாமா? என்ன வேணாமா? கல்யாணம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடலடா. இந்தா அப்படி சாப்பிடு. வேண்டாமா? இங்கே கொடுங்க. அக்கா நான் கொடுக்குறேன். இந்த சுகா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் சுகா கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. ஏய் என்ன சாப்பிட மாட்டேன்? என்ன இந்தா குடி. எனக்கு கூட வேணாம், போங்கிட்டு. என்ன போங்கிட்டா? ஏய் என்னடா, குடி சாப்பிடு. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. ஏன்? விரதம். என்ன ஃபாஸ்டிங்கா? என்ன கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணுன்ட்டு ஃபாஸ்டிங் எடுக்கிறேன் என்ன? ஆமாம் எடுக்கிறாங்க, போய் அங்கிட்டு. ஏய் என்னடா, சாப்பிடு புடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா தான் எடுத்து ஊட்டுறான். ஜிமின் வேண்டா வெறுப்பாக வாங்கிட்டு இருக்கான். நீ ஒன்றும் விட்ட வேணாம், கூட நானே சாப்பிட்டுப்பேன். ஏய் இன்றைக்கி தான் கல்யாணம் ஃபர்ஸ்ட் டே பாரு, ஃபர்ஸ்ட் டேவே நான் அவனை கூட்டிகிட்ருக்கேன். அப்படின்னு தான் மாமா கூட்டு ஊட்டுறாங்க, போய் அங்கிட்டு அப்படின்னு தள்ளிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேக வேகமாக ஜிமின் தான் சாப்பிட்டுட்ருக்கான். சுகா அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்படி தயாங் ஜங்குக்கிட்ட காட்டினோன்னா தயாங் ஜங்குக்கு 2 பேரும் தான் வெளியே போயிருப்பாங்க. ஜங்குக்கு சொல்லியிருப்பான் மேரேஜ் முடிச்சு 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்ட்டு. 2 பேரும் அங்கே இருக்க பீச்சில் தான் உட்காந்து பீச்சை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு பாரு, அழகாக இருக்குல்ல இந்த ஆளெல்லாம், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. கல்யாணம் ஆகி எவ்வளோ நல்லாகுது, இப்போ தான் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கு. என்னத்த சொல்ல. என்னடா நான் என்ன பண்ணுறது, நீயும் ஆஃபீஸ்ன்னு இருந்துட்டேன், அதில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரேன், என்ன பண்ணுறது. சரி விட, எதுக்கு அதை பற்றி பேசிட்டேன் பாரு, செம்மையாக இருக்கலாம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தான் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங்கு ஜங்குக்கு தான் அங்கே ஒரு ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒரே ஷாக்கு. தயாங் தான் அதை ரெடி பண்ணியிருப்பான். பார்த்தா பயங்கரமாக இருக்குது அந்த இடமே. டின்னருக்கு செம்மையாக இருக்குது அந்த பிளேஸு. பார்த்து ஜங்குக்கே ஷாக் ஆகுறான். கரடி, என்ன எனக்கு தெரியாமல் அவனுக்கு இதெல்லாம் நான் பிளான் பண்ணவே இல்லையே, ஜஸ்ட் பீச் போயிட்டு வீட்டுக்கு போகலான் இருந்தேன். செம்மையாக இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்காவா? செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 2 பேருக்குமே. 2 பேரும் அவங்கவுங்க கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமின் சுகா கிட்ட காட்டினோன்னா
எல்லோரும் இன்னும் அங்கே உட்காந்து கதை கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கெலாம் கடுப்பாகுது. ரூமுக்கு போகலான்னா ரூமுக்கு விட மாட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்றதுனால ரூமை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சுகாவும் அப்படியே ஒரு மாதிரியாக ஜிமினே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக பார்த்து கடுப்பாகுது. இப்போ அவனும் அப்படியே சோஃபாலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போது ஜிமினோட அம்மா தான் ஜிமினை வந்து எழுப்புறாங்க. டே ஜிமின் எழுந்துடுறா டே. என்னம்மா என்னாச்சும்மா, எதுக்குமா எழுப்புறேன்? என்ன எதுக்கு எழுப்புறேண்ணா? டே எழுந்துடுறா. இங்கேவே தூங்கிட்டேண்ணா. சரிம்மா நவரு, நான் ரூமுக்கு போகிறேன். என்ன ரூமுக்கு போறியா? ஐயோ இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா தான் ஜிமினை ஒருமா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜிமின் இது அப்படி ட்ரெஸ் போய் ரெடி ஆகிட்டு வா. நான் காலையே குளிச்சிட்டேம்மா, மறுபடியும் எதுக்குமா? அப்புறமா நாளைக்கு குளிச்சிக்கிறேன், டயர்டாக இருக்குமா, தூக்கம் வருது. என்ன தூக்கம் வருதா? ஐயோ வாடாங்க, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்குடா. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் இருக்குல்ல, அப்படி என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாம் அதெல்லாம் வேணாம்மா, அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா. என்ன ஐயோ ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா தான் ஜிமின் கையில் ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ அப்படியே இங்கே தயங்கும் ஜங்குங்க தான் காட்டுறாங்க. 2 பேரும் வெளியே போயிட்டு இப்போ தான் வராங்க. கரடி செம்மையாக இருந்துச்சுல. என்ன செம்மையாக இருந்துச்சு? என்னடா பீச்சுக்கு போனோம், டின்னர் சாப்பிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளோ பண்ணோம், நல்லா இருந்துச்சுல. சரிவா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, போய் தூங்கலாம். நீ என்ன தூங்கணுமா? ஆமாண்ணா. ஏன் உனக்கு டயர்டாக இல்லையா என்ன? எனக்கு ஜங்கு சொல்லுடா. அது இன்னைக்கு சுகாக்கும் ஜிமினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படின்னு சொல்லத்தான் இங்கே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கான் தேங்க. ஏன்டா ஏன் அப்படி கேட்குற? இல்லை மார்னிங் தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல, ஸோ நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் தானே. ஆமாண்டா ஆமாம். ஏன் என்னாச்சு? இல்லை அது ஏன் நமக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. என்ன நடக்கல? அது அதான் அதுக்குள்ளே நீ ப்ரெக்னெண்ட்டா? அது சாரிடா. இல்லை அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல, அதான் இப்போ வேணா. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ மேலே போ, நான் வரேன். ஏன்னா மேலே போவா? இல்லைடா நீ ஏதோ பேசிகிட்டு இருந்த. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சரி ஓகே சரி, பேகு கொடு. எதுக்கு? குட்றா, எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கிறா ரூமில். இல்லை உன்னோடதை எடுத்துகிட்டு போ, நான் என்னோடய பேக் எடுத்துகிட்டு வரேன். சரி வா, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் மேலே போகிறான். இவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் தான், பேகு தான் கையில் வச்சுருப்பாங்க. தேங்க் தான் இப்போது வேறு ரூமுக்கு போகிறான். போயிட்டு அந்த பேக்கில் தான் வைக்கிறான். என்ன இவனுக்கு புரியுதா இல்லையா? இல்லை புரியாமல் நடிக்கிறானா? என்ன பண்ணுறது? இப்படியே விட்டுட்டே இருந்தேன்னா வேலைக்கே ஆகுது. நான் தான் எதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த சைடு அப்படியே ஜங்குக்கு காட்டுறாங்க. ஜங்குக்கு தான் இப்போ போய் பாத்ரூம் தான் குளிக்கலான்னு போயிருப்பான். அவன் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். என்ன திடீர்னு அவன் எதோ கேட்டானே, எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் பற்றி? அடைச்ச ஜங்கு என்னடா இவ்வளோ டியூப் லைட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் தலையில அடிச்சுக்கிட்டு எதையோ நினச்சி சிரிச்சிட்ருக்கான். இங்கே வெளியே தான் ஜங்குக்கு ஃபோன் தான் ரிங் ஆகிட்டுருக்கு ரொம்ப நேரமாக. இப்போது குளிச்சுட்டு வந்துட்டு இப்போது ஃபோனை தான் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஜிமின் தான் கால் பண்ணியிருக்கான். ஜங்குக்கும் கால் பண்ணுறான். சொல்கிறா மச்சான், கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்? மச்சான் ஜேகே அது வந்து சொல்லா அண்ணா. மச்சான் இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. தெரியும்டா. என்ன இப்போ அது எனக்கே கால் பண்ணியிருக்கேன்? அட இவன் அர்த்தவன். டேய் ஒரு சின்ன டவுட்ரா மச்சான், அதான் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலான்னு பண்ணேன். என்ன டவுட்டு? ஏல மச்சான் அது வந்து என்னடா பண்ணும்? என்ன பண்ணுமா? என்னடா பண்ண போகிறேன்? அதான்டா உள்ளே போயிட்டு என்ன பண்ணும்? நீ ஒன்றும் பண்ணலடா மச்சான். அதை ஒன்றும் பண்ணல எப்படிடா மச்சான் சொல்லுடா, தெரியாம தான் கேட்குறேன்.
அட டேய் உண்மையில தான்டா, நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ போய் பெட்டில் படுத்துக்கோ, சுகா பார்த்துப்பேன்டா. ஏன்னா என்னடா சொல்கிற? அட ஏண்டா உனக்கு இதை பற்றி தெரியாதானே? மச்சான் இல்லைடா. என்ன இல்லையா? என்னடா சொல்கிறேன்? ஆமாண்டா, அந்த கிஸோடு தான் நான் நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன? டேய் என்னடா போனது மச்சான்? வலிக்குமாடா? ஐயோ ஆமாண்டா வலிக்கும். என்ன வலிக்குமா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா வலிக்கும் மச்சான். டாப்புக்கா இல்லை பாட்டம் கடை? ரெண்டு கொண்டாடா. என்ன ரெண்டுப்பா? என்னடா பேசுகிற? புரியல. மச்சான் ஜீவனா ஒன்றும் இல்லைடா, இப்போ சுகா பார்த்துப்பான். டே என்னடா கேட்டால் பதில் ஒழுங்கா சொல்கிறான். யாருடா வலிக்கும்? டேய் பாட்டமுக்கு தாண்டா வலிக்கும், டாப்புக்கு லைட்டாக வலிக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா பாட்டமுக்கு வலிக்குமா? மச்சான் என்னடா சொல்கிறேன்? டே நீ பயப்படுற அளவுக்கு இல்லைடா. என் ஆள் வேறு கிளம்பிட்டுருக்கு. மச்சான் ஏன்னா ஆள் கிளம்புதா? எங்கடா? அப்படிதான் நினைக்கிறேன். வேற ரூம்குள்ளே போனான். இன்னைக்கு எங்களுக்கும் என்னடா எனக்கு எதாவது சொல்லணும்னு பார்த்தா உன் கதையை சொல்லி நடக்கிறேன். என்ன அப்போ உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு உள்ள போ, சுகா பார்த்துப்பான். அது ஆமாடா. ஆமாண்டா வச்சு தோறடா. டே மச்சான் இன்னும் ஒரே ஒரு டவுட்டா. என்னடா கேள்டா. மச்சான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி தான் ஏதோ கேட்க போகிறான். அதுக்குள்ளே இங்கே ஜங்குக்கோட டோர் தான் ஓப்பன் ஆகுது. டே ஜிம்னா எதாக இருந்தாலும் ப்ளீஸ்டா பார்த்துக்கூடா, தயவுசெய்து கால் மட்டும் பண்ணுறத காண்டாயிருவேன், வச்சிரு. டே இருறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இங்கே ஜங்குக்கு அதுக்குள்ளே காலை கட் பண்ணிடுறான். இங்கே ஜிமினும் ஃபோனை வச்சுட்டு ஒரு மாதிரி பேந்த பதம் முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிமினோட அம்மா தான் வராங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க இன்னும்? இது அப்படி என்னம்மா இது? பால் எடுத்துகிட்டு போ மேலே. அம்மா அது வந்து புடிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து இப்போ மேலே தான் அனுப்புகிறாங்க. இப்போ அப்படி சுகா கிட்ட காட்டினா சுகா ஃப்ரெஷ் ஆகிடுடே ஒரு மாதிரி ஃபார்மில் பெட்டில் உட்காந்துருக்கான். இப்போ ஜிமினும் மேலே போகிறான். மேலே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா சுகா அங்கே உட்காந்துருக்கான். சுகாவை பார்த்த உடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரியா படப்படன்னு ஆகுது. இப்போ ஜிமின் உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு போய் சுகா கிட்ட நீட்டுறான். பார்த்து என்னது இது? பால் மாமா, அம்மா கொடுக்க சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு ஜிமின் கிட்ட தான் கொடுக்குறான். இல்லை மாமா எனக்கு வேண்டாம். வேண்டாம்மா, ஏன் வேணாம்? நான் இந்த புடி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்போ ஜிமினும் வாங்கி அதை குடிச்சிட்டு அங்கே இருக்க டேபிளில் கிளாஸை வைக்கிறான். ஜிமின் இங்கே வந்து பக்கத்தில் உட்காருவா. ஏன்னா வாடா வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிமின் போய் அந்த பெட்டோட ஓரத்தில் உட்காடுறான். சுகா பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக அவனுக்கு ஸ்மைல் வருது. இப்போ டக்குன்னு ஜிமினோட ஹிப்பில் தான் கை வச்சு பக்கத்தில் இழுக்கிறான். மாமா என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? உட்கார சொன்னா என்ன அங்கே போய் உட்கார்ற? இல்லை மாமா சொல்லு. என்ன பயமாக இருக்கா என்ன? பயமா எனக்கா? அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணுமா? பார்க்குறேன் இந்த தைரியம் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் இருக்கான்ட்டு. என்ன ஸ்டார்ட் பண்ணி என்ன முடிக்கணும்? ரொம்ப பதறாதரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா ஸ்டார்ட் பண்ணலாமா? மாமா என்னடா? இல்லை எனக்கு என்ன உனக்கு பயமாக இருக்கா என்ன? ஆமாம். ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு சொல்லு. என்ன உனக்கு பிடிக்கும் தானே? என்ன பாரு, என்னை பற்றி சொல்லு. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்புறம் ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்? இல்லை மாமா, அது பொறுமையாக காலேஜ் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் தான் ஏன் இப்போ பண்ண என்ன? அது ஒன்றும் இல்லை.
ஏய் ஜெமின், ஏய் வாத்து ஆடா என்ன மாமா உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறேன் வாத்துன்னு கூப்பிடாதுன்னு. ஏன் கூப்பிடக்கூடாது? அப்பப்போ ஏய் ஜிமினா இதுதான் கோச்சிக்காதடா, சாரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகம் மறுபடியும் பிடிச்சி எடுக்கிறான். ஐயோ மாமா வலிக்குதியா, விடு. என்ன வலிக்குதா? அது யோவா வர வர உனக்கு வாய் ரொம்ப நான் சொல்கிறேன் அவன் புருஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினோட லிப்பை தான் சுகா அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். ஐயோ மாமா வலிக்குதியா, விடையா. மறுபடியும் பார்த்தியா நான் சொல்கிறேன் உனையா. ஐயோ ஆனால் விடையா. ஐயோ மாமா. ஏய் ஜிமின், மாமா விடு. என்ன பண்ணுறா? என்ன பண்ணுறா? யோன்னு கூப்பிட்றா? நான் புருஷன்டா. ஆமாம் என் புருஷன்டா, விட முதல்ல. சரி சொல்ல. என்ன சொல்லணும்? லவ் யூ சொல்லா? அதெல்லாம் சொல்ல முடியாது போ. ஏன்னா சொல்ல முடியாது. சொல்கிறியா இல்லை மறுபடியும் ஒன்றா படுக்க போட்டு? ஐயோ என்னைய சொல்கிறேன். ஏய் ஏன் இப்போ எதுக்கு இவ்வளோ பண்ணிக்க வரேன்? இல்லை அதெல்லாம் ஒன்றா நகருப்போ. ஏய் ஜிம்னா நில்லு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி வர? அது ஜங்குக்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் அவன்கிட்ட? இல்லை ஃபர்ஸ்ட் நைட்டில் வலிக்குமான்னு. ஏய் அவன்கிட்ட ஏன்டா இதெல்லாம் கேட்டேன்? வேற யார்கிட்ட கேட்குது? அவன் தான் என் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டா? அட டேய் இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்டா. என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல போகிறேன். அப்போ சொல்லு, வலிக்குமா? வேணாம் அன்னை பார்த்தா தெரியும் போது அதுக்கேண்டா கொஷின் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மில் தான் பிடிச்சி எடுக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தயங் சைடு தான் கட்டுறாங்க. தயங் தான் உள்ளே வந்திருப்பான். ஜங்குக்கு தயங்க பார்த்த உடனே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் எழுந்து நிற்கிறான். ஏன்னா தயாங் ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் ஒன்று போட்டு வந்திருப்பான். லைக் அவனோட தை வரைக்கும் தான் அந்த ஷர்ட் இருக்குது, கீழே எதுவுமே போடலை. அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கான், ரொம்ப கிளாமராக இருக்கான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். அப்படியே இப்போ தயாங் தான் பொறுமை பக்கத்தில் நடந்து வரான். ஏய் என்ன அப்படி பார்க்குற? அது ஒன்று தான் கேட்டேன். என்ன அப்படி பார்க்குற? ஏய் கரடி, என்னடா இது? என்ன ட்ரெஸ் இது? நீ வாங்கி கொடுத்துல அந்த ட்ரெஸ் தான். என்ன நான் இதை ஆனால் இதுக்கு கீழே எங்கடா ஷார்ட்ஸை காணோம்? ஓ இப்போது ஷார்ட்ஸ் இல்லைன்ட்டு சார் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? சரி நான் போய் போட்டு வரேன். இல்லை சும்மா கேட்டேன், இதுவே செம்மையாக இருக்கு. என்ன அப்படி பார்த்துட்ருக்க? என்னடா வேற தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் தயாங் கிட்ட வரான். தயாங் தான் டக்குன்னு அவனுடைய ஒரு ஃபிங்கர் எடுத்து ஜங்குக்கோட ஹெட்டில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். கரடி என்ன போய் பாடு, எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதா? என்னடா என்ன ஃபர்ஸ்ட் நைட் அவங்களுக்குன்னு சொல்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிற. என்னடா வேணும் உனக்கு? இப்போ எதுவும் இல்லை போ. என்ன எதுவும் இல்லையா? கரடி விளாடாத வா அப்படின்னு சொல்லி இங்கே தேங்காய் பிடிச்சி தான் எடுக்கிறான். ஜங்கு ஒழுங்காக விட்டுரு. வேண்டாம் வேண்டாம், எவ்வளோ நாளாச்சு உன்னைய? வேணாம் விடு. செம்மையாக இருக்குடா பார்க்க. அன்னைக்கு கூட குடிச்சிருந்தேனா எதுவும் தெரிலடா, எதுவுமே தெரில, ஏதோ அங்கங்கே விட்டு ஞாபகம் வந்துச்சு, அவ்வளோதான். நீ பார்த்தா நீ ஃபுல்லாக பார்க்கவே செம்மையாக இருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒன்று வச்சு செய்ய போகிறேன். வா. ஜங்கு வேணாடா, விட்டுடு, வேணாண்டா. நான் காலடா இது, நான் சாஃப்ட்டு, நான் ஒயிட்டு. ஜங்கு வேணாடா விடு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங்க் தான் ஜங்குக்கு அப்படியே ஹிட்டி உதச்சாடுறான். என்னடா பண்ணுற, வலிக்குதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு பிடிச்சி எடுத்து அவன் மேலே தான் உட்கார வைக்கிறான்.
என்ன என்னடா செம்மையாக இருக்க பார்க்க, அதுவும் இந்த ஷர்ட்டு. ஓ கரெக்டு முதல்ல. வேணாம் ஜங்குக் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு பிடிச்சி ஷர்ட்டை கழட்டிகிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜிமின் சைடு தான் கட்டுறாங்க. மாமா போதும் மாமா, வலிக்குது விடு. என்ன வலிக்குதா? உண்மையை சொல்ல வலிக்குதா இப்போ? வேணாயா விடுயா. யோ நான் யோவா பேரை சொல்கிறா, என் பேரை சொல்லாமல் யோ நான் சொல்கிறேன் உன்னையா? மாமா டே விடையா, யோ வலிக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமின் தான் பயங்கரமாக கத்திகிட்ருக்கான். இங்கே சுகா விட்டுற மாதிரி இல்லை. இப்போ மறுபடியும் அப்படியே இங்கே ஜங்குக் சைடு தான் கட்டுறாங்க. செம்மையாக இருந்துச்சுல. உடா பொறுக்கி வலிக்குதுடா நகர. என்ன நகரணுமா? என்ன வெறும் 2 ரவுண்டு தான், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆக. ஏன்னா அடுத்த ரவுண்டா அடி வாங்குவேன், ஏன்னால முடியாது போட அங்கிட்டு. என்ன போவான் வாயா அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்து மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு தேங்காய் ரெடி பண்ணிகிட்ருக்கான் ஜங்கு. இப்படியே தான் இந்த டே ஸ்கிப் ஆகுது நைட்டு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நகரியா என்னால் முடியல, வலிக்குது. ஜெமினா என்னாச்சு? அதுக்குள்ளே இருந்துட்டேன். வலிக்குது. அச்சோ சரிடா சரியிடும். போமாம்மா உன்னாலுமே ரொம்ப வலிக்குது. சரிடா விட போ சரியிடும். இங்கே வா அப்படின்னு சொல்லி சுகா இப்போது ஜிமினை பிடிச்சி எழுது அவன் 4 தான் கிஸ் பண்ணுறான். இப்போது ஜிமினை எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் தான் கிளம்பிட்டுருக்கான். இந்த சைடில் ஜங்குக்கும் எழுந்து காலேஜ் கிளம்பிட்டுருக்கான். தயான் கீழே கிச்சனில் குக் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இப்போது ஜங்குக்கு தான் கீழே போயிட்டு தயங்க தான் பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். நகருடா, ஆல்ரெடி கசகசன்னு இருக்கு, நீ வேற என் போங்கிட்டு. நான் கசகசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்கோட அன்னைக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்கோ ஒழுங்காக விட்டுரு போட அங்கிட்டு. நானே சமைக்க முடியாமல் சமைச்சிட்ருக்கேன், நீ வேற ஏன்டா நகர. இங்கே வா, இதா ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பு ஃபஸ்ட்டு. என்ன இன்னைக்கு காலேஜ் போலையா என்ன? அதான் யோசிக்கிறேன், போகலாமா வேணாமா. நீ போனால் போகலாம் போ, ஃபஸ்ட்டு நகரு, நான் ஆஃபீஸ் போகிறேன். இல்லையே உன்னால் தான் போக முடியாது. ஏன் என்னாச்சு? நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன், நீ இன்னைக்கு வரமாட்டேன்னு. பொறுக்கி யாருக்கிட்ட சொன்னா? அதெல்லாம் இல்லை, நான் கிளம்புறேன். கரடி இல்லைடா, நாளைக்கு போகலாம். ஏன் எதுக்கு? எத்தனையா? அது நேற்று பண்ணது பார்த்தல, இன்றைக்கும் வச்சு செய்யணும் போல இருக்கு. என்ன சொல்கிற? பொறுக்கி எனக்கு தான் தெரியாது, நான் வரல, முறையதை போ, நான் ஆஃபீஸ் போகிறேன். உன்னை விட்டா தானடா. ஜங்குக் விட்டுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே இங்கே ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் முன்னை விட தேங்கை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். தேங் இப்போவுமே மிட் நைட்டில் வீட்டுக்கு வருது, சம்டைம் வீட்டுக்கே வராமல் இருப்பான். ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிடுவான். பட் அந்த மாதிரி டைம்லையுமே ஜங்குக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்பப்போ ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறது, அவனுக்கு எதாவது ஹெல்ப் நான் பண்ணுறது, ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, ஃபுட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருப்பான். சம்டைம் வெளியே போகிறது, தயாங்குக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது, தயாங்கும் ஜங்குக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம். அப்படியே இந்த சைடில் ஜிமின் சுகா கிட்ட காட்டணும்னா அவங்களும் அதே மாதிரி தான். முன்னை விட ஜிமின் இப்போது சுகா என்ன சொன்னாலும் கேட்குறான், அமைதியாக இருக்கான். முன்ன எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த மாதிரி இல்லை, இவங்களுக்குள்ள ரொம்ப நிறைய அண்டர்ஸ்டாண்ட் வந்துருச்சு. 2 பேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே இவங்க 2 பேருக்கும் கிராஜுவேஷன் டேவும் வருது. ஃபைனலாக கிராஜுவேட்டும் ஆயிடுறாங்க. ஜங்கு மறுபடியும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி அப்பாவுடைய ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணுறான். தயாங்கும் ஜங்குக்கும் சேர்ந்து தான் அந்த ஆஃபீஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒன் டே தான் காட்டுறாங்க ஜங்குக் வீட்டில் தான். ஜங்கு எழுந்துடுறா உன தான். எதுக்குடா எழுப்பிட்டுருக்கேன், டயர்டாக இருக்குடா, நைட் லேட்டாக தானே வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரம். ஜங்கு எழுந்துரு, உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மாவா? எப்போ? வந்துட்டாங்க, அவங்க மார்னிங்கே வந்துட்டாங்க. ஏன்னா
எதுவுமே சொல்ல உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா என்ன? இல்லை ஜங்கு, என்கிட்ட எதுவும் சொல்ல, என்னன்னு தெரில. நீ சீக்கிரம் ரெடிட்டு கீழே வா, நான் கீழே போகிறேன். சரி சரி, நீ கீழே போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே தேங்காய் போய் இறங்கி வேகமாக கீழே போகிறான். அங்கிள், ஜங்கு ஏதோ வந்துட்டுறாங்க அங்கிள். சரிப்பா, நீ உட்காந்து சாப்பிடு. தயா, இங்கே வந்து உட்காரு. இல்லை இதை வச்சுக்கோ. இல்லை ஆண்டி, போதும், நல்லா சாப்பிடு. என்ன, நாங்கள் எல்லாமே எங்களை ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? ஆமாம் ஆண்டி, ரொம்ப மிஸ் பண்ணோம். என்ன இவன் இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான்? ஏன் இவனுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையே என்ன? இல்லை ஆண்டி, எப்பவும் சீக்கிரம் போயிடுவோம். இன்றைக்கி நைட் லேட்டாக தான் வந்தோம் வீட்டுக்கு. அதுவும் நான் வந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அதான் அவன் மேலே தூங்கிட்டுருக்கான். இப்போ வந்துடுவான் ஆண்டி. சரி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் மேலேருந்து வரான். வந்துட்டு இப்போது அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு ஹலோ சொல்கிறான். ஹலோ டான், எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஜங்கு, வா வந்து உட்காரு சாப்பிடு. என்னாச்சு எவ்வளோ லேட்டா? இல்லை டேட், அது நைட் ஒரு மீட்டிங் லேட்டாக தான் வந்தேன், அதான் கொஞ்சம் தூங்கிட்டேன். இன்னொரு 10 minutes டேட், ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். அப்படியா, சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 days 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்னடா? ஆமாம், 2 பேரும் ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆஃபீஸை நானும் உங்கள் அம்மாவும் பார்த்துக்குறோம். ஆனால் அங்கிள், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது இன்றைக்கி. தெரியும்பா, ஏன் சொன்னான், நான் பார்த்துக்கிறேன், விடுன்னு அப்படின்றாரு. ஆனால் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எதுவும் சொல்ல வரான். அதுக்குள்ளே 2 பேரும் ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு தான் தேங்க ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எதுடா, ஏன் அப்படி பார்க்குற? என்ன எதுக்கு பார்க்குறேண்ணா? கரடி, எவ்வளோ நாளாச்சு 2 பேரும் தனியாக 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி. வா, இன்றைக்கி செம்மையாக ஃபன் பண்ணுறோம். யார் நீ? ஃபன் பண்ண போறியா? நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நகர, நானும் சாப்பிட்டு கூட முடிக்கல. சரிடா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமின் சுகா கிட்ட தான் காட்டுறாங்க. ஜிமின், எத்தனை டைம் சொல்கிறேன் இது இப்படி வைக்காதுன்ட்டு. இதா எடுத்துகிட்டு வாங்க போய். சுகா, எதுக்கு என்கிட்ட காத்துறேன்? சரி கூட, ரொம்ப தான் பண்ணுறாங்க. வருவான், நைட்டு வருவாளே கேட்டான், அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் இந்த டே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது ஜங்குக்கும் தேங்க தான் உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க ஹாலில். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா? ஏன்னா போ ஜங்கு, நான் முக்கியமாக பார்த்துட்ருக்கேன், நீ எப்படி எடுத்துக்கோ. வர எதே இல்லைடா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கே எழுந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான். குடிச்சிட்டு இப்போ தயாங்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். தயான் டிவி பார்த்துக்கிட்டே தண்ணி குடிக்கிறான். பார்த்தா மேலெல்லாம் கொட்டிடுறான். அச்சோ ஜங்கு, அந்த டிஷ்யூ எடு. ஏன்னா எடுடா, தண்ணி சிந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஷர்ட் மேலே தான் வச்சு வைப் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக தேங்க ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பான், அந்த ஷர்ட்டில் தான் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. இப்போது தேங்கோட செஸ்ட்டு தான் கொஞ்சம் ரிவிலிங்காக தெரியுது. ஜங்குக் தான் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே இருக்கான். தேங்கும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். ஜங்குக், என்னடா பார்க்குறேன்? அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு வந்து தேங்கோடைய மடியில் தான் ஜங்கு உட்காரான். எருமா, வெயிட்டாக இருக்குடா, எழுந்துற. என்ன வெயிட்டாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஜங்குக்கை தேங்காய் தூக்கி அப்படியே ஜங்குக்கு மேலே உட்கார வச்சுக்கிறான். இப்போ ஓகேவா? ஓகே தான், ஃபஸ்ட்டு விட. என்ன விடணுமா? காஞ்சி போயிருக்கேன்டா, எவ்வளோ நாளைச்சு தெரியுமா? இன்னைக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உனக்கே தெரியும் என்ன வேணும்னு, ஒழுங்கா நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே தேங்க ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஸ்மெக் பண்ணுறான். பண்ணிவிட்டு இப்போது ஜங்குக்கோட லிப்பில் தான் லைட்டாக கிஸ் பண்ணுறான். போதுமா இதெல்லாம் எந்த மொழிக்குடா வயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் தேங்க பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தேங்க தான் டக்குன்னு ஜங்குக்கை தள்ளிட்டு இப்போது எட்ட போய் நிற்கிறான். நின்றுட்டு இப்போது தேங் தான் அவனுடைய ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கான்.
இப்போ அப்படியே ஜங்குக் தான் எழுந்து போய் தயங்க பிடிச்சி அந்த சோஃபாவில் தான் தள்ளி ஜங்குக் தயங்க மேலே தான் ஓவர் ஆகுறான். ஏய் கரடி, ஐ மிஸ் யூடா, ஐ மிஸ் யூ ஸோ மச் ஜங்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் மாறி மாறி அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஐ மிஸ் யூ ஜங்கு, ஐ லவ் யூடா கரடி. இப்போ அப்படியே அந்த டேவும் அவங்க ஹாப்பியாக போகுது. இப்போ அப்படியே ஒரு 9 months கழிச்சு தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் தான் இப்போது ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏய் கரடி, உன்னை எத்தனை டைம் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்து வராதுன்ட்டு, அங்கேயே இல்லை. ஜங்குக் இல்லை, நான் உன்னை இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் தான் வேகமாக போய் தேங்க தான் லிஃப்ட் பண்ணுறான். லிஃப்ட் பண்ணி கீழே தான் தூக்கிட்டு வரான். கீழே டைனிங் டேபிளில் தான் ஜங்குக்குடைய அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போது தேங்காய் பொறுமையாக கூப்பிட்டுட்டு வந்து சேரில் தான் உட்கார வைக்கிறான். ஏய் ஜங்குக் பார்த்துடா பொறுமையா. தயா ஆண்டி என்னை திட்டாதீங்க. என்ன திட்டாதீங்க? உன்னை எதுக்கு கீழே வர சொன்னாங்க? மேலே இருக்க வேண்டியது ஃபுட்டு நான் மேலே எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல. இல்லை ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நல்லா இருக்கியோ, உன்னை டாக்டர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரு, உனக்கு இப்போது 9 months ஆகுது தயா, நீ தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். டேய் ஜங்கு, என்னடா இது, நான் ஒன்றை சொல்லணும். நான் எதுவும் பண்ணணுமா? அவன் தான் சொல்கிறதே கேட்க மாட்டான். ஆண்டி அவரை திட்டாதீங்க, எனக்கு தான் ரூம்லேயே இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் வேறு எதுவும் இல்லை. என்னமோ தயாம், கொஞ்சம் பார்த்துருப்பா, இதுக்கப்புறம் சேஃபாக இருக்கணும்ல. சரிங்க அங்கிள், நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக தயாங் தான் 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இப்போ தான் 9 months ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவனுக்கு. அதனால தான் எல்லோரும் பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு அவனை சேஃபாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க தயாங் கொஞ்சம் வீக்காக இருக்கான், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலே எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. தயாங் மோஸ்ட் ஆஃப் கீழே வர விட மாட்டாங்க. ஃபுட் எல்லாத்தையுமே அவனுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ தயாங் கீழே வந்ததுனால அப்படியே கீழே வந்தாலுமே ஜங்குக் தான் அவனை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு வருவான். ஸோ அதனால தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க. போதும். ஏன்னா போதுமா? ஏய் சாப்பிட்றேன் இன்னும் கொஞ்சம். ஜங்குக், இல்லை ஜங்குக், எனக்கு போதும். சரிவா, மேலே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் மறுபடியும் தேங்காய் லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு போகிறான். இப்போது ஜங்குக் தேங்காய் தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறான். ஏய் கரடி, இப்போ ஓகேவா? ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக என் கால் இந்த சைடில். இப்போ ஓகேங்க. படுத்துக்கிறியா? இல்லை பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். சரி ஓகேடா, சரி நீ ரெஸ்ட்டு, நான் கீழே போகிறேன். ஏய் எங்கே போகிறான்? இங்கே வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு. ஏன்னா என்னடா ஆச்சு? இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு. இப்போது ஜங்குக்கும் போய் தேங்க் பக்கத்தில் உட்காடுறான். தேங்க் இப்போது ஜங்குக்கோடைய ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரியாக ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கும் இதை ஃபீல் பண்ணுறான், தேங்க் ஸ்மைல் பண்ணுறான்ட்டு. இப்போ ஜங்குக் தான் தேங்கோட சின்னதாக லைட்டாக 2 டேப் பண்ணுறான். என்னாச்சு என் கரடிக்கு? ஒன்றும் ஆகலை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்கு. அப்படியா? ஏன்னா இது எனக்கு கேள்வி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நல்ல புருஷன் பாரு, நான் கன்சீவாக இருக்கேன். என்னுடைய ஆன்ட்டி அங்கிள் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. வேறு என்ன வேணும் எனக்கு? முக்கியமாக நீ எவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ ஜங்கு. நல்ல வேலை நான் உன்னை மிஸ் பண்ணல. ஐ லவ் யூ ஸோ மச். ஏய் கரடி, ஐ லவ் யூடா. எனக்கு நீ கிடச்சதில் நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எவ்வளோ அழகா ஹார்ட்டா. ஏய் பைத்தியம், என்னடா பேசுகிறேன்? நான் பேசுகிறேன், உண்மையை தானே சொல்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? எப்போ நீ என்ன சொல்கிறது, பேபி எப்போ வெளியே வருவான்? நான் எப்போ உன்னை டைட்டாக ஹக் பண்ணலான்னு. ஏன் இப்போ பண்ணிக்கோ, எங்கே பண்ணுறது நான் இடிக்குதே முன்னாடி. எப்போ பண்ணாலும் உன்னை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணியே. எனக்கு எப்போ உன்னை ஃப்ரண்ட்லேருந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணுவோன்னு இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா ரெடி ஒன்றா. அப்படியா? உண்மையாலுமேவா? என்ன உண்மையாலுமேவா?
வேணா காட்டவா எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு? காட்டு. எப்படி காட்டட்டும்? உன்னை கிஸ் பண்ணி ஹக் பண்ணி உள்ளே வச்சு உருக்கி என்னடா பேசுகிறேன்? பிள்ளை கேட்பான். என்ன கேட்பான்? நீ பேசுகிறத கேட்பான். பயமுட். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியே ஈவினிங் காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து ஒரு பார்க்கில் தான் வாக் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக் தான் தேங்க பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கரடி பொறிமாடா. ஐயோ, நான் நடந்து வருவேன், நீ என்னை விடுடா. முதல்ல நான் நடந்து வருவேன், அதான் அவனை பிடிச்சிட்டு வரல. கையை பிடிச்சா நட. சரி வா, இன்னும் கொஞ்சம் வேகமாக ஜங்குக், ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற. பேபி உள்ளே இருக்கலாம், பொறுமை தானே நடக்கணும். அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க, அவனை ஸ்லோவாக கூப்பிட்டு போக சொன்னாங்க. ஐயோ சரி வா, அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் போய் உட்காடுறாங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. லைட்டாக சன்செட் ஆகி மூன் ரைஸ் ஆகுது. அந்த மூன் லைட்டாக தெரியுது. தேங்க அதை பார்க்குறான். ஜங்கு அங்கே பாரு, என்ன அதுவும் அந்த மூன் மாதிரி தான். நீயும் என் லைஃப்பில் ஸ்லோவாக வந்து இப்போ ஃபுல் ஆகிட்ட, அப்படி தானே? ஓ அப்படியா? இப்போ நான் ஃபுல் ஆகிட்டேன்னா என்ன? ஆமாம், ஃபுல்லாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜங்கு. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேவே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் சாரி ஃபார் த லேட் வீடியோ லேட்டாக போட்டதுக்கு. நான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு 2 வீக்ஸ் மேலே ஆகுது. எல்லோரும் மை ஃப்ரெண்ட் வாஸ் மை லவ்வோட நெக்ஸ்ட் எபிசோட் கேட்குறீங்க. கண்டிப்பாக சீக்கிரம் போடுறேன். எதனால் இவ்வளோ லேட்டாக வீடியோ வருதுன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ அதனால் ஒரே நாய்ஸஸாக இருக்குது. ஒன்று நாய் கத்துது, கோழி கத்துது, காக்கா கத்துது, ஏதாவது ஒன்று கத்தினே இருக்குது. என்னால் பீஸ்ஃபுல்லாக ரெக்கார்டே பண்ண முடியல. அது வேறு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, என் த்ரோட் அடிக்கடி கட்டிக்குது. அதுதான் மெயின் பிரச்சனை. நான் நினைக்கிற வயசே வர மாட்டேங்குது. அதனாலே நான் ரீரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால என்னால் மற்றதையும் மேனேஜ் பண்ண முடியல. அதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது என்னோடய வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது நடுவில் வேறு மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருப்பா. அதனால தான். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நான் நினச்சது ஒன்று, பட் அவுட்புட் வேறு மாதிரி கொடுத்துருக்குறேன். என்ன சொல்கிறதே தெரில. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அவ்வளோதான். ஹாப்பி சம்மர்ப்பா. நல்லா சம்மரை செலிப்ரேட் பண்ணுங்கள். எனக்கு சம்மர் சீசன் ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா செலிப்ரேட் பண்ணுற சீசன் சம்மர் சீசன். ஓகேவா? சரி, ஓகே, பாய். ஜாகியா.